ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து கல்யாண வீட்டு ஸ்டைலில் நல்ல டேஸ்டியான பருப்பு குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். குக்கர் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து பருப்பு வந்து கழுவிட்டு இந்த குக்கரில் போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஏற்கனவே துவரம் பருப்பு வந்து நல்லா கழுவிட்டு அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ குக்கரில் போட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அரை கப் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே குக்கரில் போட்டுட்டு தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. பருப்பு அதிகமாக வைக்க வேண்டாம், வச்சா தான் அது வந்து கரெக்டாக வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டால் போதும், பருப்பு வந்து நல்லா வெந்துடும். இப்போ நம்ம வந்து பருப்பு வேகிறதுக்குள்ளே அதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். அரை முடி தேங்காய், கொஞ்சமாக மஞ்சள்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து காஞ்ச மிளகாய் வந்து கம்மியாக சேர்த்தா போதும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதிகமாக சேர்த்தா ஒரு மாதிரி ரெட் கலர் ஆகிடும். அதனால் கம்மியாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டைமில் நமக்கு வந்து பருப்பும் வெந்துடுச்சு, ப்ரெஷர் வந்து இறங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு பருப்பை வந்து நல்லா மசிச்சு விட்டுடலாம். அது ஏற்கனவே நல்லா வெந்துடுச்சு. மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு குழம்பு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம், ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருங்க. ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப வந்து கொதிக்க வேண்டாம். இந்த மாதிரி வந்து நல்லா நுர பொங்கி கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து குழம்பை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து பருப்பு குழம்புக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடான பிறகு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாம். எல்லாம் வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து பருப்பு குழம்புல எடுத்து ஊற்றிட்டோன்னா நம்மளோட டேஸ்டியான பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இந்த பருப்பு குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா சூடான சாதத்தில் ஊற்றிட்டு கூடவே கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.